மக்களே, நீங்க வந்து திவ்யா தான் டைட்டில்னர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அரோராக்கு டைட்டில் கொடுத்துருவாங்க போல இருக்கு. அதுக்கான ஒரு வேலையை வந்து இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நான் சொல்ற ஒரு விஷயங்கள்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா மிஸ்டு கால் வந்து அரோராக்கு மட்டும் தான் போட முடியுது, மற்ற யாருக்குமே வந்து போட முடியல. நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நைட் ஒரு 2 மணி ஆகுது. இப்ப நான் இந்த வீடியோ போடணும்னு என்ன அவசியம் இருக்கு? என்னமோ பண்றாங்க அப்படின்றது மட்டும் நல்லாவே நம்மளுக்கு புரியுது. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த மிஸ்டு கால் மேட்ருக்கு நான் வந்துடுறேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அன்அபிஷியல் ஓட்டை வந்து கணக்குல எடுத்துக்காதீங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா அதுல உள்ள வந்து உண்மைன்னு வந்து இவங்க வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அதை வந்து அன்அபிஷியல் ஓட்டு நீயா போட்டுறதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நாங்க யாருக்கு வேணா டைட்டில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா வந்து விக்ரமன் அண்ட் இது இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் அசீம் தான் வந்து இருந்துகிட்டே இருந்தாரு. அது கூட தான் நினைக்கிறேன். அதனாலதான் வந்து அது மாறிச்சு சொல்லிட்டு இருந்தேன். அதை பத்தி நம்ம பேச தேவையில்லை. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மிஸ்டு கால் ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு. அப்புறமேட்டு ஹாட் ஸ்டார்ல ஓட்டு போய் நீங்க ஓட்டு போடலாம். ஹாட் ஸ்டார்ல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுன்னு இருக்கும், கிளிக் பண்ணீங்கன்னா 4 பேர் இருப்பாங்க, கிளிக் பண்ணி நீங்க ஓட் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு மிஸ்டு கால் மூலியமா பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஓட் பண்ணலாம். எல்லாரோட நம்பர் வரிசையா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட பேர் வரும். இப்ப அரோரானா அரோரா, திவ்யானா திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்ப ஃபைனலிஸ்டா இருக்காங்களா 4 பேர், டாப் 4ல இருக்கவங்களுக்கு 3 எல்லாருக்கும் வந்து கால் பண்ணி பார்த்துருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா கால் வந்து இதாகல, அரோராக்கு மட்டும் தான் கால் போகுதுன்னு சொல்லி நம்ம நிறைய மெசேஜ் வந்துகிட்டே இருந்துச்சு, நிறைய டிஎம் வந்துகிட்டே இருந்துச்சு. சரி, இவங்க ஏதோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நான் இன்ன வரைக்கும் யாருக்குமே ஓட்டும் போட மாட்டேன், யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசவும் மாட்டேன். என்ன ஃபேக்டோ அதை மட்டும் தான் சொல்லுவேன். சரின்னு சொல்லிட்டு எல்லாரோட நம்பருக்கு நான் கால் பண்றேன். கால் பண்ணா சபரிக்கு சுவிட்ச் ஆஃப் வருது, சபரி கால் போக மாட்டேங்குது, திவ்யா கால் போக மாட்டேங்குது, அதே மாதிரி விக்ரம் கால் போக மாட்டேங்குது, அரோராக்கு மட்டும் கால் போயிட்டு கால் கட் ஆகுது. அப்ப ஏதோ ஒரு விஷயம் நடக்குது மக்களே. என்னை பொறுத்தளவு ஒரு 4-5 விஷயம் நான் சொல்றேன், அதை வச்சு நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அரோராக்கு டைட்டில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நிறைய விஷயம் மக்களே. போன வாரம் நீங்க வந்து எதனால துஷாரை விடல? போன வாரம் ஏன் வந்து நீங்க வந்து கானா வினோத்தை விடல? பணப்பெட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா அரோரா தப்பு பண்ணு குறும்படம் எதுக்கு போடுறீங்க? புரியல உங்களுக்கு. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்க. அதாவது நிறைய விஷயம் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த மிஸ்டு கால் விஷயத்தை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது சீப் பிஹேவியரா, ஒஸ்டடா நீங்க. அப்படி மட்டும் நீங்க டைட்டில் மட்டும் அரோரா கொடுத்தாங்க அப்படின்னா இந்த நான் சொன்ன விஷயம் எல்லாம் கனெக்ட் ஆகி அவங்களுக்கு டைட்டில் தான் கிடைக்கும், வேற ஒன்றும் கிடைக்காது அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்குமே கடுப்பா இருக்கு. ஏன்னா கானா வினோத்துக்கு வந்து போன வாரம் இருந்தாரு. ஆல்மோஸ்ட் கமருதன் கூட தான் ஒன்னாவே இருப்பாரு. ஆல்மோஸ்ட் அவங்க எவிக்ட் ஆன பிறகு அவங்க மேலே வந்து வருத்தத்துல இருந்தாரு, ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அது மோஸ்ட்லி யாரு கூட வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பா அவர் இல்லை. அவர் பாட்டுக்கு இருப்பாரு, வருவாரு, அரோரா கூட தான் சுத்திட்டு இருப்பாரு. அரோரா என்ன சொன்னாலும் கேட்பாரு. அரோரா அந்த மேனிபுலேட் தான் பண்ணாங்க. அடுத்த வாரம் வந்து இப்ப பணத்தை எடுத்துட்டு போறவங்களுக்கு அடுத்த வாரம் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு இந்த காசும் கிடைக்கும், அதுவும் இல்லாம அடுத்த வாரம் பேமெண்ட்டும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் டீகோட் பண்ணியிருப்பாங்க. அதனால அவர் குழம்புவாரு. அது ஒண்ணா. அதுக்கப்புறமேட்டு வேற யாருமே இல்லாத பாத்தீங்கன்னா இவர் அமித் வெளியில வந்து வீடியோ எல்லாம் போடுவாரு. நான் என் நண்பனுக்கு வந்து பக்கத்துணையா இருப்பேன், அவர்கிட்ட பேசுவேன், நான் இது பண்ணுவேன், கானா ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டுட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது நீ ஒரே சப்போர்ட் இவன் மட்டும்தான். இவனை இப்போதைக்கு உள்ள விட்டான் அப்படின்னா உள்ள போயிட்டு மண்டையை கழுவி விட்டுருவான். வினோத்தை மண்டையை கழுவுனா அப்படின்னா கண்டிப்பா அவர் பணப்பிடி எடுக்க மாட்டாரு, அதனால அரோரா எடுத்துருவாங்க அப்படின்றதுக்காக அவரை வந்து உள்ள அனுப்பவே இல்லை. இந்த வாரம் அவர் அனுப்புறாங்க. அனுப்பும்போது ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மண்டையை கழுவிட்டாங்க, ஒரு டிராமா கிரியேட் பண்ணா அவர் பணப்பட்டி தூக்கிட்டு போயிட்டாப்ல. இப்ப டைட்டில் வின்னரா இருக்கக்கூடிய அவர் ரூட் கிளியர் ஆயிடுச்சா? இப்ப அடுத்ததா பார்க்கும்போது என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இப்ப மிஸ்டு கால் இதை ஆஃப் பண்றாங்க அப்படின்னா ஓட்டுக்கு அடிப்படை பார்க்கும்போது 2 நாள் ஆஃப் பண்ணா போதும்ல. நீ திங்கள் செவ்வாய் புதன் ஒரு 2-3 நாள் ஆஃப் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு இப்ப டெஸ்ட் பண்றதுக்காகவே எவ்வளவு பேர் ஃபோன் பண்ணுவான். டெஸ்ட் பண்றதுக்காகவே வந்து ஒரு 10 லட்சம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 லட்சம் பேர் பண்றாங்கன்னே வச்சுப்போம், பீக்ல போகுது அப்படின்னே வச்சுப்போமே. அது என்ன ஆகும்? கண்டிப்பா அரோராக்கு வந்து பிளஸ் தான் ஆகும். ஆனா ஹாட் ஸ்டார் ஓட்ல இருக்கிறது அதெல்லாம் இவங்களோட கணக்கு தான். அது சகிலா மேடம் தான் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, பிக் பாஸ் ஓட்டெல்லாம் வந்து நீங்க நம்புங்க, நான்லாம் நம்ப மாட்டேன், இது ஓப்பனாவே சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால என்ன பொறுத்தளவு இவங்க ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி என்பது 10 பைசாக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது. அதனால டிஆர்பிக்காக மேபி என்ன வேணா பண்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இவ்வளவு நாள் இல்லாம துஷாரை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து இறக்குறாங்க. இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை, இன்னைக்கு இறக்குறாங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாவது இன்னும் ஒரு 2-3 நாள் தான். அவரும் வந்து என்ன சொன்னாரு, நான் வெளியில போனதுக்கு நீ காரணம் கிடையாது,
நான் வெளியில போனதுக்கு நான் தான் காரணம். கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் இருக்குதா? நீ அவ கூட சேர்ந்து சுத்திக்கிட்டே இருந்த, நீ பாட்டுக்கு இது பண்ணிக்கிட்டு இருந்த, ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்த, அதனாலதான் உன்னோட ஓட்டுக்கள் அடி வாங்குச்சு. நீ இண்டிவிஜுவலா கேம் ஆடல, தனியா தெரியவே இல்லை. அது முதல் 5 வாரங்கள் அரோரால 2-3 வாரங்கள் என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணவே இல்லை. வீட்டுக்குள்ள இருக்கவங்களே சொல்லுவாங்க, அமைதியா இருந்தே வந்துட்ட பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க கூட சுத்திக்கிட்டு இருந்தனாலதான் வந்து ஓட்டுக்கள் அடி வாங்கி பாத்தீங்கன்னா தம்பி வெளியில போனாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாம திரும்பி வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சொல்றாப்புல துஷார், இல்ல நான் தான் காரணம், நீ காரணம் கிடையாது, நீ சூப்பரா கேம் விளையாடுற, டிடிஎஃப் எல்லாம் வேற லெவல்ல விளையாடுற, அந்த மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறமேட்டு இந்த பிரவீன் காந்தி அவர் வேற, இந்த 2 ஜோடியும் பார்க்க அற்புதமாக இருக்கிறது, ஜோடி 2வில் இவங்க 2 பேரும் நான் நடிக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஜோடி 2வே கன்ஃபார்மான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. பிரசாந்த் அவர்கள் நடிச்சு இது பண்ணி அது ஒரு மிகப்பெரிய ஒரு கல்ட் மூவி, பிளாக் பஸ்டர் மூவி. அதை பார்ட் 2 எடுக்கிறாங்க அப்படின்னா சிம்ரன் மேம் இருக்காங்க, இதுல பிரசாந்த் அவர்கள் இருக்காங்க, ரஹ்மான் அவர்களோட மியூசிக் இருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மல்டிபிள் காம்போ அமையணும். அது அமைஞ்சா ஓகே தான். அப்படி இருக்கும்போது இன்னும் லெட்டரே போடாத, அட்ரஸே இல்லாத இதுக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த 2ல இவங்களை நடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. மேபி இவங்களை மட்டும் நடிக்க வைப்பாரோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. எனக்கு புரியல மக்களே, நீங்களே சொல்லுங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு இப்ப ஓட்டுக்கு அடிப்படை பார்க்கும்போது திவ்யாவுக்கு தாறுமாறா ஓட்டுகள் உள்ளது, 45,000 ஓட்டுகள் இருக்காங்க. அப்புறமேட்டு 27,000 ஓட்டுகள் சபரி இருக்காரு. அந்த கை தூக்குறதுக்கு 2 பேர் தான் போவாங்க. திவ்யா மேபி ஜெயிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு 3rd பொசிஷன் அரோரா வருவாங்க. அப்புறமேட்டு விக்ரம் அவர்கள் இருப்பாங்க. இப்ப இவங்க பண்றதை பார்க்கும்போது மேபி அரோராக்கு டைட்டிலுக்காக பிளான் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்குமே சந்தேகம் எழுது. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.